இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் இயேசு தன்னை ஒரு நீதிபதியாக ஒரு உருவகப்படுத்தி காட்டுகிறார். இந்த உருவகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் தனக்கான நீதியை கேட்டு அந்த நீதிபதியை தொடர்ந்து வற்புறுத்துகிறார். எனவே அந்த நீதிபதியாகிய கடவுள், இல்லை என்றால் நீதிபதியாக இயேசு சொல்கிறார், அவளுடைய தொல்லையின் பொருட்டாவது நான் அவளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு இதனை ஜெபத்தோடு ஒப்பிட்டு இன்றைக்கு இயேசு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போல மற்றொரு நிகழ்வும் உண்டு. பைபிளை நீங்கள் வாசித்திருப்பீங்க, கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதாவது தன்னுடைய நண்பர் தொலைவிலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய வீட்டு கதவை தட்டி எனக்கு உணவு கொடு என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு உருவக நிகழ்வு. அதுலேயும் இயேசு இத்தகைய ஒரு கருத்தை சொல்வார், அவனுடைய தொல்லையின் பொருட்டாவது நான் அவனுக்கு உணவு தருவேன். ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுமே ஒரே மாதிரி போகுது. இந்த ரெண்டையுமே இயேசு ஜெபத்தினுடைய தன்மைக்காக ஒப்பிட்டு பேசுவதை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அந்த நற்செய்தி பகுதியிலையும் பார்க்கலாம் அன்பு மக்களே. ஆனால் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இக்கண்ணா நம்ம பல நேரங்களில் அதை பார்க்க மறந்து விடுகிறோம். இதுதான் ஜெபத்தினுடைய தன்மை அன்பு மக்களே. இந்த ரெண்டு விஷயத்திலையும் பாருங்களேன், இயேசு ஜெபத்தை குறித்து நிறைய உருவகங்கள், நிறைய உவமைகள், நிறைய சொல்லாடல்கள், நிறைய இறைவார்த்தைகள் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நான் அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகலை, நான் இந்த உருவகத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதே போன்ற மற்றொரு உருவகம், இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜெபிக்கப்படுகிறது, அந்த ஜெபம் தொடர்ந்து கேட்கப்படுவதால் வற்புறுத்துவதின் நிமித்தமாவது நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தேவையானது, நம்மளுக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டால் நிச்சயமாக நமக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். பல நேரங்களில் பல வழிமுறைகளில் கேட்குறோம். சில நேரங்களில் நம்ம தோற்று போகிறோம், வருத்தப்படுகிறோம். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வருகிறது, கோவம் வருது, அப்போ பைபிளுடைய வார்த்தை பொய்யாகிறதோ என்கிற ஒரு சிந்தனையும் பல நேரங்களில் வருகிறது. ஏன்னா நம்ம தொடர்ந்து கேட்குறோம், வற்புறுத்தி கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், வற்புறுத்தி கேட்டால் தொடர்ந்து கேட்டால் தந்துருவேங்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தருவதில்லையே என்கிற ஒரு கேள்வி பல நேரங்களில் இந்த ஜெபத்தை குறித்து நமக்கு எழும்புகிறது. ஆனால் அந்த இக்கண்ணா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இருக்கணும், அந்த இக்கண்ணா என்ன அப்படின்னா, இன்றைக்கு சொல்லப்படுகிற உருவகத்தில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணுக்குரிய நீதியைத்தான் நான் தருவேன். இதுதான் அந்த கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் வேறு மாதிரி இந்த உருவகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு அந்த உருவத்தை கொடுக்குறாருன்னா, அந்த பெண்ணுக்கு தேவையானது, அந்த பெண்ணிற்கு உரியது, பெண்ணிற்கு நீதியானதை நான் தருவேன். ஸோ அப்போ அளவுக்கு மிஞ்சி, இல்லைன்னா எனக்கு தகுதிக்கு மிஞ்சி, என் தேவைக்கு மிஞ்சி நீங்கள் கேட்கிறது எதையுமே ஆண்டவர் ஜெபத்தில் தருவது இல்லை. அன்பு மக்கள் என்ன சொல்கிறார், நான் உனக்கான நீதியை செய்வேன், நீ என்னை தொடர்ந்து கேளு, என்ற வற்புறுத்தி கேளு, நான் உனக்கான நீதியை, உனக்கு உரியதை, உனக்கு தேவையானதை நான் தருவேன். அன்பு மக்களே, இதுதான் இந்த ஜெபத்தினுடைய இக்கண்ணம். சரி, இதே போன்று மற்றொரு உருவகம், அந்த உருவகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, அவர் தனக்கான எதையும் கேட்கல, அடுத்தவருக்காக கேட்கிறார். அன்பு மக்களே, அடுத்தவருக்காக நாம் கேட்கிற பொழுது, தொடர்ந்து கேட்கிற பொழுது, வற்புறுத்தி கேட்கிற பொழுது இயேசு நிச்சயமாக தருவேன் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அன்பு மக்களே, ஆக இந்த இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, உடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி போகணும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது அதுக்கு பதிலளிப்பார் என்றால், எப்படி பதிலளிப்பார் என்றால், அது உங்களுக்கு தேவை என்றால், உங்களுக்கு உரியது என்றால், உங்களுக்கு நீதியானது என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். அதுபோல அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான பதிலை நமக்கு தருவார் என்பதை இந்த இரண்டு உருவகமும் நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கிறேன். தயவு செய்து இதில் இருக்கிற அந்த இக்கண்ணாவை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபத்தினுடைய வலிமை, ஜெபத்தினுடைய ஆற்றல் இன்னும் பெறும். ஆனால் இந்த ஜெபத்தினுடைய இந்த இக்கண்ணாவை வச்சு ஜெபத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி பல நேரங்களில் தோன்றுவது உண்டு. எனக்கு தேவையானதை ஆண்டவர் தருகிறார், எனக்கு நீதியானதை ஆண்டவர் தருவார், எனக்கு உரியதை ஆண்டவர் தருவார் என்றால் எதற்கு நான் அவர்கிட்ட தொடர்ந்து கேட்கணும்? அவர் என் அப்பாவாச்சே, என் அம்மாவாச்சே, என் தேவையை அறிகிறவர், எனக்கு உரியதை அறிகிறவர், எனக்கு நீதியானதை அறிகிறவர், அவர் நீதி உள்ள தேவன். அப்புறம் என்னத்துக்கு நான் அவர்கிட்ட போய் கேட்கணும்? அப்புறம் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி
பல நேரங்களில் எனக்குள் எழும்பியது உண்டு, ஒரு சில பேருக்கும் எழும்பலாம். நீங்கள் பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு முழுவதும் முக்கியமான அந்த விவிலிய மாந்தர்களை பாருங்களேன். ஆபிரகாமை நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபை நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்றால் மோசேயை நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்றால் ஆரோனை நீங்கள் பாருங்கள், தாவீதை நீங்கள் பாருங்கள், சாலமோனை நீங்கள் பாருங்கள், இல்லை என்றால் இறைவாக்கினர்களாக எசையாவை பாருங்கள், இறைவாக்கினராகிய எசேக்கியேலை பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், பவுல் ஜெபிக்கிறார், யோவான் ஜெபிக்கிறார், பேதுரு ஜெபிக்கிறார், ஏன் இயேசு கூட ஜெபிக்கிறார். ஸோ விவிலியத்தில் உள்ள விவிலிய மாந்தர்கள் எல்லோருமே ஜெபிக்கிறாங்க. அப்போ தேவையை ஆண்டவர் நிவர்த்தி செய்கிறார், எனக்கு நீதியானதை ஆண்டவர் தருகிறார், எனக்கு உரியதை ஆண்டவர் தருகிற பொழுது நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த விவிலிய மாந்தர்கள் எல்லோருமே ஜெபித்தார்கள் என்றால் இயேசு கூட தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் எனக்கு தேவையானதை தருகிற பொழுது நான் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இதனை யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு 2-3 விஷயங்களை நான் இங்கு உள்ளீடாக பார்க்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். எதை நம்புகிறேன்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு மேலானவர், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், அவர் என்னை விட்டு தாண்டி இருப்பதில்லை, எனக்கு அருகிலே இருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆழமான உண்மையை நானும் உணர்கிறேன், மற்றவர்களுக்கு நான் அதை எடுத்துரைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். எஸ், கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார், அவர் என் அருகில் இருக்கிறார். இதை உணர வைப்பதற்கும் இதை நான் நம்புவதற்கும் இந்த ஜெபம் முதல்ல எனக்கு உதவி செய்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நான் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. என்ன நம்பிக்கை? எனக்கு மேலான ஒருத்தர்கிட்ட நான் விஷயத்தை சொல்லிட்டேன், எனவே அவர் இதை பார்த்து கொள்வார், அவர் நம்பிக்கைக்குரியவர் என்கிற அந்த சிந்தனை எனக்குள் எந்த நம்பிக்கை விதைக்கிறது என்றால், ரைட், என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், என்னால் ஹாப்பியாக வாழ முடியும், என்னால் நகர்ந்து போக முடியும், இந்த வாழ்க்கையை என்னால் கடந்து போக முடியும், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். ஏனென்றால் நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயம் பதிலளிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையை மிக ஸ்மூத்தாக நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது. இது இரண்டாவதாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக, நான் என்னுடைய ஜெபத்தில் கடவுளோடு பேசுகிற பொழுது அடுத்தவருக்காகவும் சேர்த்து ஜெபிக்கிறேன் பாருங்க. அப்போ அடுத்தவருக்காக நான் ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு உறவு, ஒரு சமூக உறவு, சமூகத்தோடு என்னுடைய அந்த தொடர்பு அதிகரிக்கிறது. அன்பு மக்கள், அடுத்தவங்க நான் நினைக்கிறேன், என் ஜெபத்தில் அடுத்த மனிதரை, வேதனைப்படுகிற ஒரு மனிதரை நான் நினைக்கிற பொழுது எனக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு, ஒரு உறவு அங்கு நடக்கிறது. எனவே இந்த மேலான 3 காரியங்களுக்காக நான் அழுத்தமாக இன்றைக்கு பதிவு செய்கிறேன் அன்பு மக்களே. ஜெபம் மிக மிக முக்கியமானது, ஜெபம் தேவையானது. ஜெபிக்கிற எல்லா மனிதரும் மன நிறைவோடும், மன மகிழ்ச்சியோடும், நம்பிக்கையோடும், ஒரு உறவோடும் நம்மளால் வாழ முடியும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த 2 கருத்துக்களையும் நீங்கள் சேகரித்து, இல்லை என்றால் ஒன்றிணைத்து சொல்வது என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். ஆனால் அந்த பதில் எப்படி இருக்கும் என்றால், உங்களுக்கு உரியதாக, உங்களுக்கு நீதியானதாக, உங்களுக்கு தேவையானதாக மட்டுமே இருக்குமே தவிர அதற்கு மேலானதாக இருக்காது. ஆனால் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். ஜெபம் நமக்கு தேவை. ஏனென்றால் அந்த ஜெபத்தின் நிமித்தம் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் விசுவசிக்கிறேன். கடவுள் இருப்பதால் அவரிடம் சொல்லிவிட்டேன் என்பதனால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை என்னால் நம்பி என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடிகிறது. மூன்றாவதாக, அடுத்தவருக்காக நான் ஜெபிக்கிற பொழுது நான் உறவையும் மேம்படுத்தி கொள்ள முடிகிறது. எனவே ஜெபத்தில் நிலைத்திருப்போம், ஜெபங்களை ஆழப்படுத்துவோம். இன்னும் கடவுளோடும் நம்மோடும் பிறரோடும் உள்ள உறவை இந்த ஜெபத்தின் வழியாக நாம் இன்னும் அதிகப்படுத்தி கொள்வோம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.